ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஸ்கூல் தான் லீவ் விட்டாச்சுல, எங்கள் அக்கா பசங்கள்லாம் வந்துட்டாங்க. அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு, வீடே செம்மையாக இருந்துச்சு. அவ்வளோ என்ஜாய் பண்ணோம். அண்டு எனக்கு வந்து இன்றைக்கி நிறையா ஆர்டர்லாம் இருந்துச்சு. ஒரு 25 பீஸ் கேக் வந்து கேட்டிருந்தாங்க, டீ கேக் கேட்டிருந்தாங்க. அதுக்கு நான் வந்து சைட் பை சைடு சீக்கிரமாக ரெடி பண்ணிட்டே இருந்தேன். அவங்கெல்லாம் வந்து கத்திகிட்டே இருந்தாங்க, ஒன்று எங்களுக்கு கேக்கு கொடுங்க, இல்லைனா குக்கீஸ் செஞ்சு கொடுங்க, அதுவும் குக்கீஸ் வேணும், ஹாட் ஷேப்பில் தான் வேணும் அப்படின்னானுங்க. சரி ஓகே, நான் இதெல்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு செஞ்சு தரேன்னு. எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு வேணும் வேணும் வேணும்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க பக்கத்துலேருந்து. அதுக்கப்புறம் இருங்கடா, நான் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக என்னோடய ஆர்டர்ஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டு இதையும் கிளிங் ரேப் வச்சு பேக் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த பாக்ஸில் வந்து கொஞ்சம் அந்த ஆயிலெலாம் வந்து கீழே இறங்குதா, அது பார்க்க வந்து நல்லாவே இல்லை. அதனால் கிளிங் ரேப் பண்ணி அப்படியே வச்சிட்டேன். பட்டர் ஃபுல்லாக அதில் இறங்க ஆரம்பிச்சனால நான் இப்படி வச்சிட்டேன். இதுவும் பார்க்க சூப்பராக இருந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஒவ்வொன்றிலையும் வந்து 2 பீஸ் வச்சு கேட்டிருந்தாங்க. அண்ட் சரி அனத்த ஆரம்பிச்சிட்டாங்களே, இனிமேல் செய்யலாம்னா நம்மளை சும்மா விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமாக வந்து கீயை ரெடி பண்ணி வச்சிட்டேன். கீ போய் பால்காரனை வந்தாங்க, அவங்கக்கிட்ட கேட்டு வாங்கிட்டேன். கீயை வாங்கி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சரி பண்ணி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீ வந்து ஒரு 60 கிராம் எடுத்துக்கிட்டேன். இது என்னோடய ஓன் ரெசிபி, சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்துச்சு. சாப்பிட சாப்பிட நம்ம கையோ கம்மியாக செஞ்சுட்டோமே, இன்னும் கொஞ்சம் நிறையா செஞ்சுருந்தா நம்மளும் சாப்பிட்ருப்போமே அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணி உடனே அடுத்த பேட்சும் நான் இதே மாதிரி ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் இது கூடவே வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிட்டேன். ப்ரௌன் சுகர் வந்து 66 கிராம் வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வேணும்னா ஒரு 75 கிராம்குள்ளே எடுத்துக்கோங்க. ஆனால் இதோட இந்த ஸ்வீட்னஸே கரெக்டாக தான் இருந்துச்சு. இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணிங்கனாலும் சூப்பராக இருக்கும். இது கூட வேணும்னா நீங்கள் மில்லட் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கோதுமை ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களோட இஷ்டம்தான். என்கிட்ட மில்லட்டும் காலி ஆயிடுச்சு, கோதுமையும் காலி ஆயிடுச்சு, எல்லாமே காலி ஆயிடுச்சு. அப்போ என்ன தான் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தப்ப மைதா மாவு மட்டும்தான் இருந்துச்சு. சரி இதை வச்சு நம்ம பிஸ்கெட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். ஆனால் உண்மையிலே டேஸ்ட்டு அல்டிமேட். சும்மாலாம் சொல்லலைங்க, நான் ட்ரை பண்ணேன்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே இது சூப்பராக இருக்கும். நீங்கள் அகெயின் அண்ட் அகெயின் உங்கள் ஆர்டர் கூட நீங்கள் எடுத்து செய்வீங்க. அவ்வளோ செம்மையாக இருந்துச்சு. மைதா மாவை போட்டு விஸ்கை போட்டு கிண்டுன்னு கிண்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கிண்டியாச்சு. பக்கத்துலேருந்து கத்திக்கிட்டே இருக்கானுங்க, எப்போ பிஸ்கெட் ரெடி ஆகும், இல்லைனா பீஸ் கேக்கு எடுத்து சாப்பிட்ருவேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. டேய் இருங்கடா, நான் செஞ்சு முடிச்சிருவேண்டா அப்படி சொல்லிட்டு வேகமாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மாவை வந்து ரொம்ப இது பண்ணி அழுத்தம் கொடுத்துறாதீங்க. உதுத்தூடுற மாதிரி எடுத்து நான் எப்படி கையில் பண்ணுறேன் பாருங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள். இதை வந்து நீங்கள் வேணும்னா நிறையா கூட செஞ்சுக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கம்மியாக செஞ்சுட்டு என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூனோ 3 டேபிள் ஸ்பூனோ மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஸ்பூன் எடுத்து அதில் எவ்வளோ தேவையோ இந்த மாதிரி அமுத்தி விட்டு வச்சுக்கோங்க. குக்கி கட்டர் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். இது அப்போ தான் வந்து இப்படி தட்டும்போது ஷேப்பாக இருக்கும். பாருங்களேன், இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த ஸ்பூன் இருக்கோ அந்த ஸ்பூனில் பண்ணிக்கோங்க. குட்டியாக பண்ணி கூட பண்ணிக்கலாம். குட்டியாக ஸ்பூன் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் மினி குக்கீஸ் பண்ணிக்கலாம். பக்கத்துலேருந்து எப்போ தான் ரெடி பண்ணுவீங்க, சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. ஸ்மெல் கமகமன்னு இருக்குன்னாங்க. அந்த கீயோட ஸ்மெல் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. அவ்வளோ சூப்பராக வாசனையாக இருந்துச்சுங்க அந்த கீ வந்து.
எங்ககிட்ட கொடுங்க, நாங்கள் வைக்கிறோம் பிளேட்டில் நாங்கள் வைக்கிறோன்ட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹார்ட் ஷேப்பில் பண்ணி கொடுங்க, எங்களுக்கு நீங்கள் ஸ்பூனில் பண்ணது வேணான்னு சொன்னோன்னே திருப்பி நான் எல்லாத்தையும் எடுத்து ஸ்பூனில் பண்ணதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு இதை நல்லா அமுத்தி விட்டு மேலே ஒரு பட்டர் ஷீட்டை வச்சு சப்பாத்தி கட்டையை வச்சு சப்பாத்தி போடுற மாதிரி இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கலாம், உருட்டிக்கலாம். அதுக்கப்புறம் ஹார்ட் ஷேப் கேட்டனால ஹார்ட் கட்டரை வச்சு எடுத்து இந்த மாதிரி அமுக்கி விட்டாச்சு. அதில் என் பாப்பா வேறு, அம்மா நானாச்சும் இந்த ஹார்ட்டை அமுக்குறேம்மா அப்படின்ட்டே இருந்தா. சரி நீயாச்சும் பண்ணுறான்னு சொல்லிட்டு அவகிட்ட கொடுத்தோன்னே எல்லாருக்கும் கோவம் வந்துருச்சு. இவங்க சண்டையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம குக்கீஸை செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அப்பப்பப்பா இந்த மாதிரி நான் வைக்க அவங்க அமுக்க பாருங்கள், அவங்க தான் காட்டுவாங்களாம் உங்ககிட்ட. பாருங்கள், ஹாட்டில் பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணிட்டாங்களாம் அவங்க. சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இது பண்ணிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் பேக் ஆகி கிடைக்கும். இது சீக்கிரமே பேக் ஆயிடுச்சு. எனக்கு இது பேக்காக ஒரு 12 மினிட்ஸ் தான் ஆச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஓடிஜியை 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி அதையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதில் வேறு அந்த நான் தான் வைப்பேன்னு சொன்னாங்க, அந்த சாக்கோ சிப்ஸு ஹாட்டில் எதுக்குடா அப்படின்னா அது ஒரு அழகு அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரெடி பண்ணி உள்ளே ஏற்றிட்டு அப்படியே வாடை வருது, ஐயோ கமகமன்னு வருது, சீக்கிரம் கொடுங்க பிஸ்கெட்டானோனா. சரி சீக்கிரம் கொடுப்போன்னு சொல்லிட்டு வேகமாக பேக் பண்ணி எடுத்தாச்சு. பாருங்களேன், அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது குக்கீஸ் மாதிரியும் இருந்துச்சு, பிஸ்கெட் மாதிரியும் இருந்துச்சு, 2 மாதிரியும் இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். அப்புறம் இதுதான் அவங்களோட சிக்னேச்சர் குக்கீஸாவோ ஆர் பிஸ்கெட்டாவோ ஆகிரும். பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஹார்ட் ஷேப்பும் சூப்பராக இருக்குது, சாப்பிடவும் செம்மையாக இருந்துச்சு. பாருங்கள், உடச்சி கூட காட்டுற பாருங்களேன். அப்பா, இதை பார்த்த உடனே திருப்பி எனக்கே சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானும் 2-3 பீஸ் நான் பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். கடைசியாக இது எல்லாத்தையும் வீடியோ நான் காட்டுறேன்னு சொல்லி இவங்க காட்டி முடிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.